வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னம்மா இதோ வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளை காணோம்? தெரியலையே, எந்நேரம் வந்திருக்கணும். சரி, எதை பாருங்க, வாங்க நம்ம உள்ள போய் உட்காருவோம். அவங்க வந்ததும் வரலாம், வாங்க. என்ன கார் வரும்னு பார்த்தா போன் வருது. இந்தா உன் தம்பிதான், நீயே பேசு. பேசு. பேச வேண்டியதானே? சொல்லு திரு. அண்ணி, நான் கீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு கல்யாண நாள், புது கார் வேற வாங்கியிருக்கோம். அதனால நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிடலான்னு அம்மா சொன்னாங்க. அதனால நாங்க நேரா கோயிலுக்கு போயிடுறோம். நீங்க 4 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. திரும்பவும் நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போனா நல்ல நேரம் முடிஞ்சிரும், அப்புறம் பூஜை பண்ண முடியாது. அதான் நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி ஆட்டோல வந்துருங்க. இதை யாருமா சொல்றது? நீயா இல்ல உங்க அம்மாவா? உங்க தம்பி தான் நீ சொல்ல சொன்னாரு. நீங்க வந்துருங்க, நான் கட் பண்ணிடுறேன். என்ன கீர்த்தி, சொல்லிட்டியா இல்ல நம்ம போய் கூப்பிடணுமா? என்னங்க, சொல்லிட்டேங்க, இப்ப வந்துருவாங்க. அண்ணியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. என்ன மகா இவ்வளவு கடுப்புல இருக்க? என்ன சொன்னாரு உன் தம்பி? நம்மள கிளம்பி கோயிலுக்கு வர சொன்னாங்க, ஆட்டோ புடிச்சு. அவங்க வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்னடான்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே, மா இதெல்லாம் அத்தையோட வேலைமா. நான் சும்மா விட போறதில்ல. அவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? ஏய் விடு மகா. அந்த ராஜேஸ்வரி எப்ப நம்மள உதாசீனப்படுத்தலான்னு காத்துட்டு கிடந்தா. அவளுக்கு இப்ப டைம் கிடைச்சிடுச்சு, அதனாலதான் இப்ப நம்மள அவமானப்படுத்துறா. விடு, நம்ம தீர நல்லவன் தானே, அவனுக்காக நம்ம இதெல்லாம் தாங்கிக்குவோம். அத்தை, நீங்க இப்படி விட்டு கொடுத்து போறதுனாலதான் கீர்த்தி கை ஓங்கி போகுது. இப்படியே அமைதியா இருந்தீங்க, ஒரு நாள் எல்லாருக்கும் செல்வி நிலைமை தான், பாத்துக்கங்க. விடுங்க மாப்பிள்ள. ஒரு வார்த்தை கேட்டதுக்கே திரு என்ன சொன்னேன்னு பாத்தீங்கல்ல. நமக்கு எதுக்கு அவங்களோட தகராறு? சரி மாப்பிள்ள, நீங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. செல்வி வந்து கீர்த்தியை அடிச்சு திருத்தினாதான் உண்டு.